சென்னை ராமாபுரத்தில் லேடிஸ் ஹாஸ்டலில் உறங்கிக் கொண்டிருந்த இளம்பெண்ணின் தங்கச் செயினை அதே ஹாஸ்டலில் தங்கியிருந்த பெண் தனது ஆண் நண்பரை வரவழைத்து பறித்துள்ளார். விடுதியில் புகுந்து செயின் பறிக்க ஆண் நண்பருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து கைவரிசை காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? பெண்கள் விடுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளம்பெண் ஆண் நண்பரை வரவழைத்து விடுதிக்குள் புகுந்து கைவரிசை. உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் செயினை பறித்து எஸ்கேப். நடந்தது என்ன? சென்னை ராமாபுரம் பகுதியில் உள்ள லேடிஸ் ஹாஸ்டலில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சிவரஞ்சனி என்பவர் தங்கியுள்ளார். சம்பவத்தன்று நைட் ஷிப்ட் முடித்துவிட்டு விடுதியில் தூங்கிக் கொண்டிருந்த போது அங்கு முகமூடி அணிந்து வந்த நபர் ஒருவர் சிவரஞ்சனியின் கழுத்தில் இருந்த 6 கிராம் தங்க நகையை பறித்து கொண்டு தப்பி ஓடினார். இது குறித்து ஹாஸ்டல் ஓனர் அளித்த புகாரின் பேரில் ராமாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர் யார், அவர் எங்கிருந்து வந்தவர் உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். அதில் சின்னப்போரூரைச் சேர்ந்த தனசேகர் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சம்பவத்தன்று விடுதிக்குள் நுழைந்து செயின் பறிக்க தனசேகருக்கு அவரது பெண் தோழியான டி நகரைச் சேர்ந்த ராதிகா என்பவர் உதவியுள்ளார். அதே விடுதியில் தங்கியிருந்த ராதிகா தூங்கிக் கொண்டிருந்த சிவரஞ்சனியின் நகையை கம்பி வெட்டும் கருவி மூலம் துண்டிக்க முயன்றதும் அது முடியாததால் தனது ஆண் நண்பரான தனசேகரை வரவழைத்து நகையை பறிக்க பிளான் போட்டதும் தெரிய வந்தது. விடுதிக்குள் நுழைவது, செயின் பறிகொடுத்த பெண்ணின் அறை உள்ளிட்ட ஒவ்வொரு அசைவுகளையும் பக்காவாக பிளான் போட்டு கொடுத்து இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து ராதிகாவை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.